ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 சூப்பரான ஆப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். இந்த ஆப் வந்து ஃப்ளூயிட் சிமுலேஷன், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். இந்த ஆப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சம்டைம்ஸ் ரொம்ப டென்ஷனாக ஃபீல் பண்ணலாம், இல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டராக ஃபீல் பண்ணலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இன்டர்ஃபரன்ஸ் இப்படி தான் கலராக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சைட் டச் பண்ணாலும் அதில் வந்து ஒரு இது க்ரியேட் ஆகும். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணலாம். கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும். நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, 2 நாள் ஃபுல்லாக டென்ஷன்லேயே இருக்கீங்கன்னா லைட்டாக அப்படியே ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் இந்த ஆப் மூலயமா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் வந்து நீங்கள் பே பண்ணி இதாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் ஃபுல்லாகவே நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு பால் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் வரும். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான இதை நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வால்பேப்பரை கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு வால்பேப்பராக வச்சுக்கலாம், லைவ் வால்பேப்பராக நீங்கள் செட் பண்ணிட்டேன். செமையாக தாறுமாறாக இருக்குது. இதில் வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு ப்ரீமியம் வேணுன்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலான்ட்டு. பட் வந்து ப்ரீமியம் வந்து நீங்கள் கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு வந்து அதில் வந்து நிறைய டிசைன் இருக்குது ப்ரீமியமில். அந்த டிசைன்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் ப்ரீமியம் பே பண்ணி வாங்கிக்கலாம். யூஸ் பண்ணவே செமையாக இருக்குது, நல்லா பக்காவாக கலர்ஃபுல்லாக இருக்குது. சப்போஸ் யாராவது நம்ம மொபைலில் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே எங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இந்த ஆப் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேட்ரி சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் இந்த வீடியோ கீழேயே கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து நைட்டு வந்து சார்ஜ் போடுவீங்க, காலைல வரைக்கும் சார்ஜை வந்து அப்படியே விட்டுருவீங்க. அது சில ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து வந்து எப்படி சொல்கிறது, நமக்கு வந்து நிறைய நம்ம அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம ஹெல்த் பாதிக்கலாம். அந்த மாதிரி தான் சார்ஜிங்கும் ஒரு சில மொபைலில் மட்டும்தான் சார்ஜ் ஏறின பிறகு ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜிங் அந்த கனெக்டிவிட்டி கட் ஆகிறதுக்கு இப்போ டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க. பட் ஒரு சில ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா அது ஃபுல்லாகவே சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அது வந்து அந்த ஃபோனோட எப்படி சொல்கிறது லைஃப்பை வந்து பாதிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டடுக்கு வந்து நீங்கள் ஒரு ரிங்டோன் வச்சுக்கலாம். இல்லை அதிலே ரிங்டோன் வேணும்னா இந்த 3 டாட்ஸை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ரிங்டோன் இருக்குது. இதில் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இல்லை ஃபோன் சார்ஜ் கனெக்ட் பண்ணக்குள்ள சார்ஜர் கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாய்ஸையும் நீங்கள் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் நீங்கள் என்ன லெட்டர்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த லெட்டர்ஸ் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்பீச்சாக வந்து செட் ஆகிடும். சார்ஜர் ரிமூவ் பண்ணக்குள்ள சார்ஜர் ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா சார்ஜ் ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து செம்ம ஆப் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எனக்கு லெவல் வந்து 80% வந்ததுமே என்கிட்ட சொல்லிடணும், இல்லை 80% சார்ஜ் ஏறினதுமே என்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் சார்ஜில் இருக்கக்குள்ளே 80%லேயே உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த ரிங்டோனு. செம்மையான ஆப் வந்து. மூணாவதாக பார்க்க போகிறது இன்னும் சூப்பரான பெஸ்ட் ஃபியூச்சர் உள்ள ஆப். பழைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பீங்க, பட் அந்த பழைய ஃபோட்டோஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். பட் ஆனால் வந்து அதை காப்பி பண்ணி நம்ம கலர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டோஷாப்புக்கு கொண்டு போயிட்டு அதை ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபோட்டோவை கலர் பண்ண முடியும். பட் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா நம்ம மொபைல்லே அதை பண்ணிக்கலாம். கலரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உள்ளே போனதும் அலோ கொடுத்துட்டிங்கன்னா கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு டாட் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ரேஷியோவில் நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோவோட கலர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். சூஸ் ஃப்ரம் ஏ கேலரி அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் லோட் ஆகும் அந்த ஃபோட்டோ ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் நீங்கள் எந்த ஃபோட்டோ உங்களுக்கு கலராக வேணுமோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது பக்கத்தில் இருக்க இந்த எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கான்ட்ராக்ட் அதெல்லாம் வேணுமோ நீங்கள் அதை செட் பண்ணிட்டு ரீகலரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஆட், ஒரு 5 செகண்ட்ஸ் ஆட் வரும். முடித்த உடனே உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ கலரைஸ்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ கலரைஸ்டாக வந்துச்சு. நம்ம எப்படி ஒரு பிளாக் ஃபோட்டோவை எடுத்தோம் அது பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக கலரைஸ்டாக வந்துருக்குது. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லான ஆப். நீங்கள் வீட்டில் வச்சுருக்க பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக கலர்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது கலரைஸ். அந்த கலரைஸில் என்ன பண்ணுறோன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை கலராக மாற்றுறோம். பட் நம்ம இப்போ 4th பார்க்க போகிற ஆப்பில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறத கலராக மாற்றிடலாம்.
வெறும் ஃபோட்டோவை ஒரு வீடியோவை மாற்ற முடியுமா? சப்போஸ் இப்போ வந்து உங்கள்கிட்ட வெறும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குன்னா அதை நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி சிரிக்கிற மாதிரி மாற்றலாம். அதுதான் இந்த ஆப்பில் பண்ண போகிறோம். மை ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அங்கே போய் டவுன்லோட் பண்ண வேணான்னா நம்ம வீடியோ கீழே லிங்க் இருக்குது, நீங்கள் அங்கேயும் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் உள்ள பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் உள்ளே போனதே ஃபேஸ்புக் இல்லைனா இமெயில் வச்சு சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணிக்கிட்ட பிறகு ஆப்பில் போயிட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணி அதை வந்து உங்களோட ஆல்பமுக்கு வந்துருச்சுன்னா அந்த ஆல்பம் தொட்டிங்கன்னா வந்து அந்த ஃபோட்டோ கலர்ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை எப்படி அனிமேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேண்டேஜ் மாரி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அதை டச் பண்ணாமல் செகண்ட் வந்து பால் மாரி ஒரு செகண்டில் வந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உடனே அனிமேஷன் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதில் வந்து அந்த யார் ஹியூமன் இருக்காங்களோ அவங்களோட ஃபேஸை மட்டும் அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் லோட் ஆகும். கொஞ்சம் லோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஸ்மைல் மாரி வர மாதிரி அனிமேஷன் 1 2 3 அது நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை கலராக மாற்றி அதுலேருந்து ஒருத்தவங்களை சிரிக்கவே வச்சிடலாம். அந்தளவுக்கு இன்னும் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. 5ஆவதாக பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா, ரொம்ப படிக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு கணக்கு போட கஷ்டப்பட்டுக்கிட்டு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக ஒரு ஸ்கேன் மூலயமா ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆப் பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மேத். இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சில ஓகே அதெல்லாம் கேட்கும், உங்களோட ஏஜ் அதெல்லாம் கேட்கும். நீங்கள் ஏஜ்லாம் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா இல்லை பேரண்ட்டாக இருக்கீங்களான்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட கேமரா யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும். ஓப்பன் பண்ணதுமே இந்தமாரி உங்களுக்கு ஸ்கேன் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து உங்களோட கொஷின் என்னமோ நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு ஆன்சராக வந்து அதை டிவைட் பண்ணிவிடும். இப்போ நீங்கள் கொஷினை ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்தமாதிரி சிம்பிளிஃபை த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அதில் சால்விங் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட சொல்யூஷன் வந்திருக்கும். அந்த சொல்யூஷன்லேருந்து நீங்கள் ஆன்சர் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். நம்ம 6ஆவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாரி எடிட்டருக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ரொம்ப நேரம் உட்காந்து எடிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மவுஸை போட்டு டப்புன்னு தட்டிக்கிட்டே இருப்போம். அந்த மவுஸோட ஒர்க்கு கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப் வந்திருக்கு, ரிமோட் மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை iOSலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு ஓகே காட்டின்னு சொல்லிட்டிங்கன்னா பக்கத்தில் உங்கள் ஒய்ஃபை மவுஸ் இருக்கிறத வந்து நீங்கள் ஒய்ஃபை மூலயமா நீங்கள் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்மக்கிட்ட அந்த ஒய்ஃபை மவுஸ் வந்து ஆப்ஷன் இல்லை. அதனால் நான் இந்த ஆப் பற்றி மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆனால் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பட் இப்போ நம்மக்கிட்ட அந்த மவுஸ் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிக்க முடியாத சுச்சுவேஷன். அதனால் வந்து நான் அப்படியே போட்டிருக்கேன். நம்ம 6 ஆப்புமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் எதை ட்ரை பண்ண போகிறீங்க, எதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், இதுதான் சூப்பராக இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.